ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விலங்கியலிருந்து மிக முக்கியமான டாப் 50 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள். முதல் கேள்வி, அவசர கால ஹார்மோன்கள் என அழைக்கப்படுவது எது அல்லது எவை? மிக முக்கியமான கேள்வி இது. ஆன்சர் ஆப்ஷன் டி, எபினெஃப்ரின் மற்றும் நார் எபினெஃப்ரின். இவை இரண்டுமே அவசர கால ஹார்மோன்கள் என அழைக்கப்படுகிறது. இதோடைய பொதுவான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரீனலின் மற்றும் நார் அட்ரீனலின். மேலும் இவை சண்டை, பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, உயிர்காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? உயிர்காக்கும் ஹார்மோன் கார்டிசோல். கார்டிசோல் உயிர்காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. இது அட்ரீனல் கார்டெக்ஸ் சுரக்கும் ஹார்மோன். மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கணையம். கணையத்தின் நாளமுள்ள பகுதி கணைய நீரை சுரக்கிறது. கணையத்தின் நாளமில்லா சுரப்பு பகுதியானது லாங்கர்ஹான் திட்டுகள் எனப்படுகிறது. நான்காவது கேள்வி, டயாபெட்டிஸ் மெல்லிடிஸ் காரணமாக அடிக்கடி சிறுநீர் கழித்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாலியூரியா. பாலியூரியா அப்படின்றது அடிக்கடி சிறுநீர் கழித்தல். பாலிடிப்சியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தாகம் எடுத்தல். சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுவதற்கு கிளைகோசூரியா என்று பெயர். ஐந்தாவது கேள்வி, கூற்று லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்கிறது. காரணம், இது குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கிறது. மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. ஆறாவது கேள்வி, எளிய காய்டர் என்ற நிலை உணவில் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் அயோடின். தைராய்டு சுரப்பி வீங்கி இந்நிலை ஏற்படுகிறது. உணவில் அயோடின் குறைபாட்டால் எளிய காய்டர் ஏற்படுகிறது. இதன் காரணமாக தைராய்டு சுரப்பி வீக்கம் அடைகிறது. ஏழாவது கேள்வி, குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால் ஏற்படக்கூடிய நோய் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கிரிட்டினிசம். பெரியவர்களில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால் ஏற்படக்கூடிய நோய் எது? ஆன்சர் மிக்சிடிமா. பெரியவர்களில் மிக்சிடிமா, குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா கிரிட்டினிசம். ஒன்பதாவது கேள்வி, ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தைராய்டு ஹார்மோன். ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது தைராய்டு ஹார்மோன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல், மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் இந்த ஹார்மோன் முக்கிய பங்காற்றுகிறது. பத்தாவது கேள்வி, கூற்று தைமஸ் சுரப்பி தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. காரணம், இது நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. ஸோ தைமோசின் எந்த சுரப்பியால் சுரக்கப்படுகிறது? தைமஸ் சுரப்பி. 11வது கேள்வி, பிட்யூட்டரியின் முன்கதுப்பு சுரக்கும் ஹார்மோன்களில் தவறானது எது? பிட்யூட்டரியின் முன்கதுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹார்மோன்களை சுரக்கிறது. அவற்றுள் தவறானது ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் அப்படின்றது பிட்யூட்டரியின் பின்கதுப்பு சுரக்கக்கூடிய ஹார்மோன். 12வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது எது? ரிப்பீட்டட் கொஷின். பிட்யூட்டரி சுரப்பி. இதுதான் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிட்யூட்டரி சுரப்பி பார்த்தீங்கன்னா மூளையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 13வது கேள்வி, நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தாமஸ் அடிசன். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன். கீழ்கண்ட எந்த ஹார்மோன் அதிகப்படியாக சுரப்பதால் பெரியவர்களில் அக்ரோமெகலி ஏற்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜிஹெச். வளர்ச்சி ஹார்மோன். வளர்ச்சி ஹார்மோன் அதிகப்படியாக சுரப்பதால் பெரியவர்களில் அக்ரோமெகலி ஏற்படுகிறது. 15வது கேள்வி, பெண்களின் அண்ட சுரப்பியினுள் அண்ட செல்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எது? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் பி, எஃப்எஸ்ஹெச். இது பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலை தூண்டும் ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. மேலும் இது விந்தணுக்கள் உருவாவதற்கும் உதவுகிறது. 16வது கேள்வி, கீழ்கண்ட எந்த ஹார்மோன் உதவியினால் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் சுரக்கிறது? ஸோ ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் எது? டெஸ்டோஸ்டிரான். ஆன்சர் எல்ஹெச், லுட்டினைசிங் ஹார்மோன்.
அடுத்து கீழ்கண்டவற்றுள் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான். இவை இரண்டுமே பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள். 18வது கேள்வி கூற்று 1, தைராய்டு ஹார்மோன் செல்களில் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. கூற்று 2, வளர்ச்சி ஹார்மோன் குறைபாட்டால் குழந்தைகளில் குள்ளத்தன்மை ஏற்படுகிறது. கூற்று இரண்டுமே சரியானது. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 19வது கேள்வி கீழ்கண்ட எந்த ஹார்மோன் கால தூதுவர்கள் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மெலட்டோனின். மெலட்டோனின் கால தூதுவர்கள் என அழைக்கப்படுகிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தை உணர்த்தும் பணியை இந்த ஹார்மோன் மேற்கொள்கிறது. ஃபீனியல் சுரப்பிகளில் இந்த ஹார்மோனானது சுரக்கப்படுகிறது. 20வது கேள்வி தைராய்டு சுரப்பியின் 2 கதுப்புகளும் எதன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்துமஸ். தைராய்டு சுரப்பியின் 2 கதுப்புகளும் இந்துமஸ் என்ற மெல்லிய திசு கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளது. 21வது கேள்வி தாய் சேய் இணைப்பு திசு உருவாவதற்கு அவசியமான ஹார்மோன் எது? ஆன்சர் புரோஜெஸ்ட்ரான். மிக முக்கியமான ஒரு கேள்வி. தாய் சேய் இணைப்பு திசு உருவாவதற்கு அவசியமான ஹார்மோன் புரோஜெஸ்ட்ரான். 22வது கேள்வி அண்ட செல் உருவாக்கத்தை துவக்கும் ஹார்மோன் எது? ஆன்சர் ஈஸ்ட்ரோஜன். 23வது கேள்வி நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படும் சுரப்பி எது? ஆன்சர் தைமஸ் சுரப்பி. 24வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பி? நாளமில்லா சுரப்பி நிறைய நம்ம பார்த்துருப்போம். நாளமுள்ள சுரப்பிக்கு எடுத்துக்காட்டு உமிழ்நீர் சுரப்பி, பால் சுரப்பி மற்றும் வியர்வை சுரப்பிகள். 25வது கேள்வி இரத்தத்தில் பிளாஸ்மாவின் அளவு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 55%. 26வது கேள்வி செக்ரெடின் என்ற ஹார்மோனை முதலில் கண்டறிந்தவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங். இவங்க 2 பேரும் தான் செக்ரெடின் என்ற ஹார்மோனை முதலில் கண்டறிந்தவர்கள். இவர்கள் இருவரும் தான் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள். அடுத்து லுட்டினைசிங் ஹார்மோனின் முக்கிய பணி என்ன? ஆன்சர் இவை அனைத்தும். அண்டம் விடுபடும் செயலுக்கு காரணமாகிறது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் உருவாக்கத்திற்கு காரணமாகிறது. கார்பஸ் லூட்டியம் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. அடுத்து 28வது கேள்வி LHஐ சுரப்பது எது? ஆன்சர் பிட்யூட்டரியின் முன்கதுப்பு. லுட்டினைசிங் ஹார்மோனை சுரப்பது பிட்யூட்டரியின் முன்கதுப்பு. அடுத்து மனித உடலில் அதிக அளவு காணப்படும் இரத்த செல்கள் எது? ஆன்சர் இரத்த சிவப்பணுக்கள். இரத்தம் பார்த்தீங்கன்னா 3 முக்கிய கூறுகளை கொண்டிருக்கு. அது இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், இரத்த தட்டுகள். இதில் அதிக அளவு காணப்படக்கூடிய இரத்த செல்கள் இரத்த சிவப்பணுக்கள். இதனுடைய முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு கடத்துதல். 30வது கேள்வி RBC பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? RBC அப்படின்றது இரத்த சிவப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ். ஆன்சர் உட்கரு காணப்படுகிறது. RBCக்கு பார்த்தீங்கன்னா உட்கரு கிடையாது. இதில் ஹீமோகுளோபின் இருக்கு, நிறம் உள்ளவை, எலும்பு மஜ்ஜையில் உருவாகிறது. 31வது கேள்வி WBC பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? WBC அப்படின்றது இரத்த வெள்ளை அணுக்கள். இந்த மாதிரி கேள்விகள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் ஹீமோகுளோபின் உண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறமற்றவை. நிறமற்றவை அப்படின்னா அங்கே ஹீமோகுளோபின் இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதற்கு உட்கரு காணப்படுகிறது. அமீபா போன்று நகரக்கூடியவை. 32வது கேள்வி இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள். ஆன்சர் ஆப்ஷன் டி, 120 நாட்கள். 33வது கேள்வி நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது? ஆன்சர் நியூட்ரோஃபில்கள். நியூட்ரோஃபில்கள் அப்படின்றது இரத்த வெள்ளை அணுக்களின் துகள்களுடைய செல்கள் வகையை சார்ந்தது. துகள்களுடைய செல்கள் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈசினோஃபில்கள், நியூட்ரோஃபில்கள் மற்றும் ஃபேசோஃபில்கள். 34வது கேள்வி வீக்கத்தின் போது வேதிப்பொருட்களை வெளியேற்றுவது எது? ஆன்சர் ஃபேசோஃபில்கள். 35வது கேள்வி உடலில் சில ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது கீழ்க்கண்ட எதன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது? ஆன்சர் ஈசினோஃபில்கள்.
நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துதல் இதன் முக்கிய பணியாகும். 36வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவற்றுள் எதுவும் இல்லை. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பொறுத்துகளை. செப்பரேட்டாகவும் எரித்ரோசைட் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, லியூகோசைட்டுகளில் மிகப்பெரியது எது? லியூகோசைட் அப்படின்றது இரத்த வெள்ளை அணுக்கள். இவற்றுள் மிகப்பெரியது மோனோசைட்டுகள். இரத்த வெள்ளை அணுக்களின் துகள்களற்ற செல்கள் வகையை சார்ந்தது மோனோசைட்டுகள் மற்றும் லிம்போசைட்டுகள். அடுத்து, வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றின் போது எதிர்ப்பொருளை உருவாக்குவது எது? ஆன்சர் லிம்போசைட்டுகள். 39வது கேள்வி, இரத்த தட்டுகளின் வாழ்நாள் காலம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8 முதல் 10 நாட்கள். 40வது கேள்வி, இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைவதால் ஏற்படக்கூடிய நோய் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் லியூகோஃபினியா. இரத்த வெள்ளை அணுக்கள் குறைவதால் லியூகோஃபினியா ஏற்படுகிறது. இதே இந்த அணுக்கள் அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியூகோசைட்டோசிஸ். 41வது கேள்வி, இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவதால் ஏற்படக்கூடிய நோய் எது? ஆன்சர் த்ராம்போசைட்டோஃபீனியா. இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவதால் ஏற்படக்கூடிய நோய் த்ராம்போசைட்டோஃபீனியா. 42வது கேள்வி, மூடிய வகை சுற்றோட்டத்திற்கு எடுத்துக்காட்டு? 2 வகையான சுற்றோட்டம் இருக்கு. மூடிய வகை, திறந்த வகை. மூடிய வகைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முதுகெலும்புகள். மற்ற 3லுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திறந்த வகை சுற்றோட்டம் நடைபெறுகிறது. 43வது கேள்வி, இதயத்தின் பெரிகார்டிய உறை எத்தனை அடுக்குகளால் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 அடுக்குகள். இதயம் பெரிகார்டியம் அப்படின்ற உரையால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த 2 அடுக்குகளுக்கு இடையில பெரிகார்டியல் திரவம் காணப்படுகிறது. இது இதய துடிப்பின் போது ஏற்படக்கூடிய உராய்வு மற்றும் காயங்களை கட்டுப்படுத்தும் உயவு பொருளாக செயல்படுகிறது. 44வது கேள்வி, இதயம் டேஸ் என்னும் சிறப்பு தசையால் ஆனது? ஆன்சர் கார்டியாக் தசை. நவீன உடற்செயலியலின் தந்தை யார்? ஆன்சர் வில்லியம் ஹார்வி. 46வது கேள்வி, வென்ட்ரிக்கிள்களை பிரிக்கும் இடைச்சுவர் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் செப்டம். வென்ட்ரிக்கிள்களை பிரிக்கும் இடைச்சுவர் செப்டம். கூற்று 1, தமனிகள் இரத்தத்தை இதயத்தில் இருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்கிறது. கூற்று 2, சிரைகள் உறுப்பிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தை எடுத்து வருகிறது. மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. ஆன்சர் கூற்று 2மே சரியானது. அடுத்து, இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிப்பது எது? ஆன்சர் கரோனரி தமனி. 49வது கேள்வி, வலது ஆரிக்கிள் மற்றும் வலது வென்ட்ரிக்கிள்களுக்கு இடையே அமைந்திருப்பது? மூவிதழ் வால்வு. இடது ஆரிக்கிள் மற்றும் இடது வென்ட்ரிக்கிள்களுக்கு இடையே அமைந்திருப்பது ஈரிதழ் வாழ்வு. இது மிட்ரல் வாழ்வு எனவும் அழைக்கப்படுகிறது. 50வது கேள்வி, இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் SA கணு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதய துடிப்புகளுக்கான மின் தூண்டலை தோற்றுவித்து இதய தசைகளின் சுருக்கத்தை தூண்டுவதால் இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. SA கணு அப்படின்றது சைனோ ஏட்ரியல் கணு. இது இதயத்தின் ஃபேஸ் மேக்கராகவும் செயல்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜுவாலஜியிலிருந்து மிக முக்கியமான 50 கேள்வி மற்றும் பதில்கள்